வணக்கம். இப்போ ப்ரெக்னன்சி சர்க்கரையில் நீங்கள் எஸ்எம்பிஜி சார்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? எஸ்எம்பிஜினா செல்ஃப் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எஸ்எம்பிஜி பற்றி குளுக்கோமீட்டரை வச்சு எப்படி சுகர் மானிட்டர் பண்ணுங்கிற வீடியோ போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த எஸ்எம்பிஜி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெக்னன்சி டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் வீட்டில் ஒரு குளுக்கோமீட்டரை வச்சு கண்டிப்பாக சுகர் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு ஆன்டினேட்டல் விசிட்லாம் பண்ணுறீங்கல்ல, மாதம் ஒருக்கா அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போகிறப்ப மட்டும் ரேண்டமாக ஒரு சுகர் பார்க்குறது, இதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் கொண்டு வராது. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான குளுக்கோமீட்டர் வச்சுட்டு வீட்டில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த ரெக்கார்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, நீங்கள் அதுக்குன்னே ஒரு டைரி போட்டுட்டு நீங்கள் வெறும் பிளட் சுகர் வேல்யூ மட்டும் எழுதக்கூடாது. நீங்கள் என்ன ப்ரொஃபைல் எடுக்கிறீங்க, அதோட டைமிங்கு, டேட்டு, ஃபஸ்ட்டு டேட், அப்புறம் டைமிங், அப்போ என்ன சாப்பிட்டீங்க, எக்ஸசைஸ் அன்றைக்கி என்ன பண்ணீங்க, எவ்வளோ நேரத்தில் எடுத்தீங்க, அதே மாதிரி ஏதாவது மெடிசனில் மாடிஃபிகேஷன் இருந்துச்சா, அன்றைக்கி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்ததா, சப்போஸ் லோ சுகரோ இல்லை ஒரு தலை சுத்தல் இந்த மாதிரி ஏதாவது எனக்கு அப்போ இருந்தது, நான் அப்போ இந்த ஃபுட்டு எடுத்திருந்தேன், அதில் ஃபைபர் இல்லாமல் கூட இருக்கலாம், சீக்கிரம் ஹைப்பரோ போயிருக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டாக்டருக்கு உங்களோட டைரியில் எழுதி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆன்டினேட்டல் விசிட்க்கும் இதை கொண்டு போய் நீங்கள் காமிக்கணும். மெடிகேஷன்ஸ் சேஞ்சு இதை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் டயபெட்டிக்குன்னு உங்களை வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் 3 to 7 டேஸ்க்கு ஒரு நாளைக்கு 7 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைல்னு எடுக்கணும். 7 பாயிண்ட்னா என்னென்னா, அதாவது எத்தனை தடவை பாயிண்ட்டுங்கிறது எத்தனை தடவை நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்கிறது. ஸோ 7 பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி, அதாவது ஃபாஸ்டிங் எந்திரிச்ச உடனே இமீடியட்லி ஆஃப்டர் வேக்கிங் நீங்கள் எந்த ஆக்டிவிட்டீஸ், ஈவன் ப்ரஷ் பண்ணுறது, ரெஸ்ட் ரூம் போகிறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் செக் பண்ணிடணும். இந்த ஃபாஸ்டிங்க்கு அப்புறம் அந்த போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதே மாதிரி பிஃபோர் லஞ்ச், ஆஃப்டர் லஞ்சு, பிஃபோர் டின்னர், ஆஃப்டர் டின்னர், இது இல்லாமல் 3 AM பிளட் சுகர். இந்த 3 AM எப்போ பண்ணணுன்னா, நீங்கள் இன்றைக்கி பெட் டைம் முடிச்சு அன்றைக்கி 3 AM பண்ணக்கூடாது. நீங்கள் என்றைக்கு ஃபாஸ்டிங் செக் பண்ணுறீங்களோ, இப்போ சப்போஸ் இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு காலையில் ஃபாஸ்டிங் பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி 3 AM, இப்போ 6 o'clock பார்க்குறீங்கன்னா 3 o'clock வந்து முன்னாடியே பார்த்துருக்கணும். நீங்கள் அன்னைக்கு ஃபுல் டே முடிச்சு அடுத்த நாள் 3 AM பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து உங்களுக்கு நைட்டில் லோ சுகர் போகுதா இல்லை ஹை சுகர் போகுதா, ஃபாஸ்டிங்க்கும் நைட்டு நீங்கள் எடுத்த டோஸ்க்கும் என்ன ரிலேஷனுங்கிறத கரெக்டாக கோரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த 7 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னா 3 to 7 days எடுக்கணும். அதுக்குள்ளே உங்களுக்கு டோசேஜ் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த டோசேஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 4 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைலாக மாற்றணும். இந்த 4 பாயிண்ட்டுங்கிறது என்னென்னா, ஃபாஸ்டிங்கு, அது கூட 3 மீல்க்கும் அப்புறமா எடுக்கிற போஸ்ட் மீல் பிளட் சுகர். ஸோ ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர் லஞ்ச், ஆஃப்டர் டின்னர் ப்ளஸ் ஃபாஸ்டிங், இந்த 4 டெஸ்ட்டும் சேர்ந்தது. இதை வந்து டெய்லி நீங்கள் எடுக்கணும். ஒன்ஸ் பிளட் சுகர் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு, இப்போ வந்து நான் நல்லா கண்ட்ரோலில் தான் இருக்கேன், எல்லாமே டார்கெட் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த 4 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைலை நீங்கள் வாரத்தில் 4லேருந்து 5 நாள் பார்த்துட்டு ஒரு 2 நாள் லீவ் விடலாம். அதுவுமே வந்து ரொம்ப நல்ல கண்ட்ரோல் பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 3 நாளாக கூட நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நடுவில் ஏதாவது சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, மெடிசன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருது, திடீர்னு இன்சுலின் ஆட் பண்ணுறோம், இந்த மாதிரி இல்லை 2 times இன்சுலினை 3 times பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப திருப்பி நீங்கள் 7 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைலை 3 to 7 days பண்ணி அதை ஸ்டெபிளைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 4 பாயிண்ட் பிளட் சுகர் ப்ரொஃபைலுக்கு வரணும். அதே மாதிரி இப்போ நடுவில் உங்களுக்கு ஏதாவது சளி பிடிக்குது, ஒரு லூஸ் மோஷன் ஆகுது, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, நம்ம டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நீங்கள் 7 பாயிண்ட் ப்ரொஃபைலை 3 to 7 daysக்கு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த ப்ரொஃபைல் எல்லாம் வந்து இப்போ லேபருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிவரி டைமில் வரீங்க அப்படின்னா அப்போ அவர்லி பிளட் சுகரு அது உங்கள் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அவங்களோட ப்ரோட்டோகால் படி மானிட்டர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுகர் செக் பண்ணுறது உங்களோட டார்கெட் ரேஞ்சில், அதாவது நீங்கள் சிஜிஎம்எஸ் இல்லாமல், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இல்லாமல் கன்ஃபார்ம்டாக நமக்கு சுகர் கண்ட்ரோலாக தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரொஃபைல்லாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது ப்ரெக்னன்சியில் போத் மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் அவுட்கம், அதாவது அம்மாவுக்கு குழந்தைக்கு 2 பேருக்குமே எந்த பாதிப்பும் இல்லாமல் ப்ரெக்னன்சியை நீங்கள் க்ராஸ் பண்ணி வர முடியும். ஸோ சுகர் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் நான் சொன்ன ப்ரோட்டோகால் படி நல்ல டைரி மெயின்டைன் பண்ணி உங்களோட எவ்ரி ஆக்டிவிட்டி உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு உங்களோட சர்க்கரையினால் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தைய நீங்கள் பெற்றெடுக்க முடியும். நன்றி.